வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று அதிகாலை இரவோடு இரவாக உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் ரஷ்யா மீது மற்றொரு நீண்ட தூர தாக்குதலை தொடங்கின. உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் சாட்சிகளால் தெரிவிக்கப்பட்ட தாக்குதலின்படி இலக்குகள் சிறிய நகரமான அஃபிஃபிவ்ஸ்கியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கிராஸ்டோனரில் உள்ள பல இராணுவ இலக்குகள். அபிஃபிஸ்கி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலின் வெற்றி முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அது என்னவென்றால், இந்த தொழில்துறை வளாகம் ரஷ்ய 49வது ஒருங்கிணைந்து ஆயுத இராணுவத்தின் 90வது விமான எதிர்ப்பு ஏவுகணை படையின் நிரந்தர தளத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. அதாவது ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு மிக அருகில் உள்ளது. ரஷ்யாவின் 90வது விமான எதிர்ப்பு ஏவுகணை படை புக் M2 வான் பாதுகாப்பு சாதனங்கள் வான் ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்துகிறது. அத்துடன் 2020 முதல் சமீபகால புக் M3 அமைப்புகளையும் பெற தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் தாக்கப்பட்ட அபிஃபிஸ்கி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆண்டுக்கு 6.25 மில்லியன் டன் எண்ணெயை வடிவமைக்கும் திறன் கொண்டது. இது உக்ரைனில் உள்ள ரஷ்ய படையெடுப்பு படைகளுக்கு எரிபொருளை வழங்கும் ஒரு மூலோபாய நிறுவனம். சுருக்கமாக கூறினால், மற்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை விட இது ஒரு முக்கியமான இலக்கு. இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்தின் அளவு இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு 15 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்தது. இதில் 7 கிராஸ்டோனர் பிரதேசத்தில் இடைமறிக்கப்பட்டது. ஆனாலும் கூட தளத்தின் காணொலி காட்சிகளின் அழிவு தெளிவாக தெரிகிறது. சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்புகளை வழங்க வேண்டிய ஒரு பகுதியை உடைத்து முக்கியமான உள்கட்டமைப்பை அடைய உக்ரைனால் முடிகிறது என்பதுதான் உண்மை. ரஷ்யாவின் தயாரிப்பு திறன் இப்போது அதிக அளவில் பாதுகாப்பு உற்பத்தியை நம்பியுள்ளது. அவற்றின் மீதான உக்ரைனிய தாக்குதல்கள் கேள்விக்குரியதாகவே உள்ளது. புட்டினின் முழு அளவிலான படையெடுப்பு பிப்ரவரி 24ஆம் தேதி அதன் 4வது ஆண்டில் நுழைகிறது. 24 மணி நேரத்தில் உக்ரைனை கைப்பற்றுவோம் என்றார்கள். இப்போது 24 மணி நேரம் அல்ல, 4வது ஆண்டில் நுழைகின்றது. இவ்வளவு நீண்ட காலமாக போர் புரிந்தால் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். ரஷ்யாவுக்கு அது இப்போது நடந்துள்ளது. கிரெம்லின் சார்பு இராணுவ பதிவர்கள் இப்போது கழுதைகளுடன் ரஷ்ய துருப்புகள் தோன்றும் காட்சிகளை வெளியிட்டனர். ரஷ்யர்கள் போக்குவரத்து சாதனமாக கழுதைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார்கள். ஒரு ரஷ்ய இராணுவ சீருடை அணிந்த மனிதனுக்கு அருகில் நிற்கும் கழுதையின் புகைப்படத்தை வெளியிட்டது ரஷ்ய ஊடகம். மற்றொரு ரஷ்ய இராணுவ ஆய்வாளர் கிரில் ஃபெடரோவ், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள்? இப்போதெல்லாம் ரஷ்யாவுக்கு வாகனங்கள் பற்றாக்குறை என்று எழுதினார். ஃபெடரோவ் மற்றும் பல ரஷ்ய இராணுவ பதிவர்கள் ஆயுதமேந்திய 3 ரஷ்ய சிப்பாய்கள் சீருடை அணிந்த நிலையில் கழுதையுடன் போஸ் கொடுக்கும் படத்தையும் வெளியிட்டனர். உக்ரைன் போரில் கழுதைகள் எவ்வளவு பரவலாக நிறுத்தப்படுகின்றன என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இராணுவ பதிவர்கள் மத்தியில் படங்கள் வைரலான போது பல ரஷ்ய அதிகாரிகள் இந்த கழுதை நடைமுறையை பகிரங்கமாக ஆதரித்தனர். கழுதைகளை போரில் பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்று ஸ்டேட் டுமாவின் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் விக்டர் சோபோலேவ் ரஷ்ய வெளியீடான கெசட்டாவிடம் தெரிவித்தார். ஸ்டேட் டுமா என்பது ரஷ்யாவின் தேசிய நாடாளுமன்றத்தின் கீழ் சபை. ரஷ்ய இராணுவத்தில் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சோபோலேவ் வெடிபொருட்கள் மற்றும் உணவுகளுடன் அலகுகள் மற்றும் துணை பிரிவுகளுக்கு வழங்குவதில் மிகவும் குறிப்பிடத்தக்க சிரமங்களை மேற்கோள் காட்டினார். கழுதைகளை பயன்படுத்துவது சரியான தீர்வாகும் என்கிறார் அவர். துருப்புகள் அல்லது போக்குவரத்து வாகனங்களை இழப்பதை விட கழுதையை இழப்பது ரஷ்ய இராணுவத்திற்கு நல்லது என்றும் அவர் கூறினார். ஸ்டேட் டூமா பாதுகாப்பு குழுவின் மற்றொரு உறுப்பினர் விக்டர் ஜவாரின் ரஷ்ய தொலைக்காட்சி நெட்வொர்க் RTVI-இடம் கூறிய போது, இது வேலை செய்யட்டும், கழுதைகள் வெற்றிக்கு உதவட்டும் என்றார். உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இராணுவ டேங்குகள் அணிவகுத்து வந்ததை பார்த்தோம். இப்போது கழுதைகள் அணிவகுத்து வருகின்றன. இதற்கிடையில் கழுதைகளின் தோற்றம் ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் நையாண்டி மீம்ஸ்களின் வெள்ளத்தை தூண்டியது. 2 மேஜர்கள் மற்றும் ஒரு பிரபலமான போருக்கு ஆதரவான ரஷ்ய இராணுவ பதிவர் டெலிகிராம் சேனலில் புதிதாக பிறந்த கழுதைகள் தங்கள் சந்ததிகளை ரஷ்ய அரசுக்கு சொந்தமான சொத்தாக கருதுமா என்று கேட்டனர். ஒரு எதிரி ஏவுகணை தாங்கி குழுவால் ரஷ்ய கழுதை பிடிக்கப்பட்டால் அது செயலில் காணாமல் போனதாகவோ அல்லது போர்க்கைதியாகவோ கருதப்படுமா என்று அவர்கள் கேட்டார்கள். புட்டின் எதிர்பாராத விதமாக நீண்ட காலமாக நடக்கும் இந்த போர் ரஷ்யர்களின் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டது.